சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். T20 உலக கோப்பையை இரண்டாவது முறை இந்தியா வென்று அசத்தியிருக்கிறது. ஏற்கனவே 2007 டோனி தலைமையிலான இந்திய அணி கோப்பை வென்றது. இப்போது ரோஹித் தலைமையிலான டீம் இந்தியா உலக கோப்பையை உச்சி முகர்ந்தது. வேர்ல்டு கப் வென்ற மறுகணமே தனது ஓய்வை அறிவித்தார் விராட் கோலி. அவரைத் தொடர்ந்து கேப்டன் ரோஹித்தும் தனது ரிட்டையர் முடிவை எடுத்தார். ஓய்வு முடிவை அறிவிக்கும் போது இதுதான் எனது கடைசி ஆட்டம், இப்போது விடை பெறுவதை விட சிறந்த நேரம் இனி இருக்காது. நான் இந்த உலகக் கோப்பையை வென்றாக வேண்டும் என்று எவ்வளவோ ஆசைப்பட்டேன், அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்று உருக்கமாக சொன்னார் ரோஹித். ஒரு பக்கம் உலகக் கோப்பை வென்ற மகிழ்ச்சியில் இருந்த ரோஹித் ரசிகர்களுக்கு இது அதிர்ச்சி அளித்தது. இருப்பினும் கோப்பையுடன் அவர் ஓய்வு பெறுவதை நினைத்து ஆனந்தமடைந்தனர். இந்த நிலையில் ரோஹித் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ இப்போது வைரலாகி வருகிறது. இப்போது நான் ஓய்வு பெற விரும்பவில்லை என்று அவர் சொல்லும் வீடியோவை ரசிகர்கள் வேகமாக பகிர்ந்து வருகின்றனர். ஓய்வு முடிவை அறிவித்த பிறகு அவர் அளித்த பேட்டி ஒன்றின் பிற்பகுதி வீடியோதான் அது. அதில் அவர் கூறியது, என் மனதில் எது சரி என்று படுகிறதோ அதைத்தான் செய்வேன். கேப்டன்சியிலும் அப்படித்தான். என் மனதில் பட்டதை அப்படியே செய்தேன். கடந்த காலம் எதிர்காலம் பற்றி எல்லாம் அதிகம் யோசிப்பதில்லை. T20யில் இருந்து ஓய்வு பெறுவேன் என்று நினைக்கவில்லை. ஆனால் அப்படி ஒரு சூழல் வந்தது. ஓய்வு பெற இதுதான் சரியான நேரம் என்று நினைத்தேன். கோப்பையை வென்று விடை பெறுவதை விட வேறு சிறந்த தருணம் எதுவும் இல்லை என்று ரோஹித் சொன்னார். இதன் மூலம் எந்த முன் திட்டமும் இன்றி கோப்பை வென்ற பிறகே ரோஹித் ஓய்வு முடிவை எடுத்தது தெரியவந்துள்ளது. 2022 T20 உலக கோப்பையிலும் ரோஹித் தான் இந்திய அணியை வழிநடத்தினார். அப்போது அரையிறுதியில் இங்கிலாந்திடம் தோற்று இந்தியா வெளியேறியது. பின்னர் 50 ஓவர் உலக கோப்பைக்கும் டீம் இந்தியாவுக்கு கேப்டனாக தலைமை தாங்கினார். அபாரமாக ஆடி இந்திய அணி ஃபைனல் சென்றது. குஜராத்தில் நடந்த இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் தோற்றது. இந்த முறை ரோஹித் லீடர்ஷிப் உலக கோப்பையை வென்றுவிட்டது. T20 கிரிக்கெட்டை பொறுத்தவரை ரோஹித் மொத்தம் 159 போட்டிகளில் விளையாடியுள்ளார். 4231 ரன் எடுத்துள்ளார். இதில் 5 சதம் 32 அரை சதம் அடங்கும். T20யை விட்டு விலகினாலும் ஒன் டே டெஸ்ட் போட்டிகளில் அவர் தொடர்ந்து விளையாடுவார். Whenever you feel inside what is right, I try and do that. That has been my nature also when I captain the team. What I feel inside is what I want to do. तो इतना आगे का या पीछे का मैं ज़्यादा सोचता नहीं हूँ कि उस वर्ल्ड कप के बाद ये वर्ल्ड कप खेलता या नहीं खेलता. ऐसा इतना आगे का मैं नहीं सोचता हूँ. मैंने सोचा नहीं था कि T20 रिटायर करूँगा मैं, बट सिचुएशन ऐसा आ गया. I thought it is the perfect situation for me, and nothing better than winning the cup and saying goodbye. 100%.